Day 68, time 1:25 a.m. Oh my god, சிரிச்சு வயிறெல்லாம் அப்படி வலிக்குது. டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போயிடுச்சு. சீரியஸ் அந்த மாதிரி ஒரு டே. காலையில் எழுந்திரிச்சு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலைக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு அக்காவை கால் பண்ணேன். அக்காவும் அக்கா ஃப்ரெண்டும் நீலாங்கரை பீச்சில் இருக்காங்க சொன்னாங்க. சருவை கால் பண்ணினாங்க, கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் சருவும் வர சொன்னேன். சருக்கிட்ட சர்ப்ரைஸாக 2 பொக்கே வாங்க அக்காவுக்கும் அக்கா ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கணுன்னு சொன்னேன். அப்புறம் அவன் வந்தான். என்னமோ தெரியல, செம்ம கிளைமேட்டு. லைக் வெயிலே இல்லை, ஜாலியாக போச்சு. நான் ப்ளூ ஜீன்ஸ் ஷார்ட்ஸும் பெப்சி ப்ளூ கலர் க்ராப் டாப்பும் தான் போட்டிருந்தேன். சிரித்து பேசிட்டுலாம் சவுண்டு போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வண்டியில் சருவோட வண்டியில் நாங்கள் நீலாங்கரை பீச் போனோம். போனதுமே அக்காவுக்கு சர்ப்ரைஸாக பொக்கே கொடுத்தேன். அக்கா ஃப்ரெண்டு பேர் தனுஷ்யா, அவங்களுக்கும் பொக்கே கொடுத்தேன். 2 பேரும் வாழ்க்கையில் இது வரைக்கும் பூவே வாங்கினது இல்லையா. ஓ மை காட், அப்போ தான் நான் யோசித்தேன், நான் எவ்வளோ லக்கியில். எத்தனை பேர் எனக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், ஐம் ரியலி லக்கின்னு அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்காக லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க, போயம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் லக்கிலாம் தான் அப்படின்னு எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. அப்புறம் அக்காவையும் தனுஷெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு நீலாங்கரை பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். ஐயோ, என்ன ஜோக் சொன்னாலும் தனுஷியாவுக்கு மட்டும் புரியவே புரியாது. அக்கா அப்போவே சொன்னாங்க அது ஒரு மக்குன்னு. அப்போ எங்களுக்கு புரியலை. அப்புறம் லேட்டாக புரிஞ்சிச்சு. சரவணன் என்ன ஜோக் சொன்னாலும் நாங்கள் 2 பேரும் சிரிக்கிறோம், நானும் ராசி அக்காவும். தனுஷியா மட்டும் சிரிக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவளுக்கு புரியலை, அதனால அவள் சிரிக்கலை. அது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே எங்களுக்கு அந்த ஜோக்கு செத்து பொணமாகவே போச்சு. என்னென்ன ஜோக்குன்னு கூட இப்போ வாயில் வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஜோக்கு. அக்காவுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதெல்லாம் கொடுத்தேன். அப்புறம் ஒரு காக்கா இருந்துச்சு, நிறைய காக்கா இருந்துச்சு. ஸோ ஒரு காக்காவுக்கு ஒரு கேக்கு கொடுத்தேன். அது சாப்பிடவே இல்லை, கடைசியில் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பிளான் பண்ணலான்னு நினச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட போகலான்னு பிளான் போட்டோம். நான் காலையில் சாப்பிடல, மதியம் ஸ்ட்ரெயிட்டாக தான் சாப்பிட்டேன். தனுஷியா தான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தான். அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதான், தூரமாக இருக்கிறது, ஆப்போசிட்டில் யார் வருதுன்னு தெரியாதான். லெஃப்ட்டுக்கு ரைட்டு சொல்கிறா, ரைட்டுக்கு லெஃப்ட்டு சொல்கிறா. அப்புறம் நான் சொன்னேன், தாயே நானே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு டப்பா வண்டி, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டோட வண்டி. அதுக்கு இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகாது, ஸ்பீடோமீட்டரும் ஒர்க் ஆகாது, பிரேக்கும் பிடிக்காது. எப்படியோ நான் ஓட்டினேன். ஒரு 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 நார்மல் ஹோட்டல் அங்கே தான் போனேன். அங்கே போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அது இன்னும் ஃபன்னு. நாங்கள் 4 பேருக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கோம் பிரியாணி வேணும்னு. வெயிட்ரு பக்கத்தில் இருக்கார். அவர் நாங்கள் சொல்ல 4 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு சரவணன் சொல்கிறேன், எங்கிட்ட எங்கே சொல்கிறீங்க, நான் கடைக்காரன் இல்லைங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லணும் சொல்லி நாங்கள் 4 பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த பையனும் நல்லாவே சிரிச்சிட்டாங்க. ப்ளெயின் பிரியாணி, சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் 65, 3 ப்ளெயின் பிரியாணி அதுதான் ஆர்டர் பண்ணோம். சாப்பிடவே முடியல. நான் சர்வுக்கு ஊட்டி விட்டேன், அவனும் கொஞ்சம் தான் சாப்பிட்டான். என்னாலையும் சாப்பிட முடியல, அவங்க 2 பேராலையும் ஃபுல்லாக சாப்பிட முடியல. பீசஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. இப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நாய் இருந்துச்சு. நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நாய்க்கு தான் சாப்பாடு போட்டோம்.
அப்புறம் அக்கா வந்து ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையா, போட்டுட்டு வரேன், நாளைக்கு போட ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க ஸ்டுடியோ போனோம். எங்கே அது, திருவான்மியூர் ஸ்டுடியோ. அங்கே போயிட்டு அங்கேயும் நிறைய ஃபன்னு. ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நடந்து நடந்து நாங்களும் எதுக்கு தான் அங்கே போகணுன்னு தெரியல. பெரிய ஒரு கேரியர் பேக்கை வச்சுட்டு ஒன்றுமே வாங்கலை. அதுக்கப்புறம் நான் ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு ஐலைனரு, அப்புறம் ஒரு பாடி வாஷு, இது 3 நான் வாங்கினேன். அக்கா 2 ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஷர்ட்டு, அவங்களும் ஒரு டாப்பு, இதெல்லாம் எடுத்து வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் பெசன்ட் நகர் பீச் போனோம், பக்கம்தானேன்னு. அங்கே போயிட்டு என்ன சாப்பிட்டோம், லெமன் சோடா சால்ட்டு, அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. அது சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம நேராக வண்டர் வேர்ல்டு போகலாம், நான் போனதே இல்லை, ஃபன் பண்ணலாம், நைட்டு டிஜே 6 to 11 இருக்கும், சூப்பர் ஃபன்னாக இருக்கும், போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஓ மை காட், அங்கே தான் இன்னும் ஃபன்னு, வேர்த். நாங்கள் நிறைய ரைடு போகலை, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் டிஜே, வாட்டர் ரைடு, அதுக்கப்புறம் மறுபடியும் டிஜே, சாப்பிட்டது, இந்த மாதிரி இதுலேயே டைம் போயிடுச்சு. கை காலெலாம் அப்படி வலி, ஏன்னா நிறைய இடத்துல விழுந்தேன். ட்ராம்பலின், ஆமாம், அதுவும் ஒரு ஃபன்னு. எழும்புறோம் விழுகுறோம் இப்படியே போயிடுச்சு. சிரிச்சு அக்கா இடையில் லூஸ் ஆகிட்டா. அவள் என்னென்னமோ ஸ்டெப்பு போடுறா. கேட்டால் என்ன இங்கே யாருக்கும் தெரியாதுல்ல, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணான். நாங்கள் வைப் பண்ணுறது பார்த்து மற்றவங்களாம் எங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியலன்னா லாக்கரில் வச்சுட்டோம் ஃபோனை. பட் ஓரளவுக்கு என்னால் எடுக்க முடிஞ்சதெல்லாம் எடுத்தேன். எத்தனை சிரித்தோன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இடையில சரு வந்து ஃப்ளவருக்கு ஒரு கிஸ் கொடுங்க ராசி, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னாங்க. அவள் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்புறம் இடையில அவங்க வந்து ஒருத்தரை பற்றி கேட்டாங்க. அவங்கள நான் மிஸ் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது, ஆனால் பார்த்துக்கலாம், அந்த மாதிரியும் நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபன்னு, அங்கே ஸ்டுடியோவில் தான் நானும் சரவும் ஒரு ஒப்பந்தம் போட்டோம். ஒருவேளை 40 years ஆகிட்டு எனக்கும் சருவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரு சொல்கிறான், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எனக்கு அவன் வந்து 5 கிலோ சிமெண்ட் வாங்கி வச்சுருக்கானா, எதுக்குன்னா இப்போ தேவைப்படாதுல்ல, மூடி வச்சிடலாமா அதுக்கு. அப்போ நானே சொன்னேன், தேவைப்படாதுடா, அதுவாக தானே அடைஞ்சிடும், யூஸே இல்லை அப்படின்னு. அப்புறம் அவன் சொல்கிறான், சரி 40 வயசில் கல்யாணம் பண்ணல, அதனால இப்போ சிமெண்ட்டு போட மாட்டேன் அப்படின்றான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சவன் பிஸ்தா. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன, ஐயோ தனுஸ்ரீக்கு அந்த பொண்ணுக்கு எதுவுமே எந்த ஜோக்குமே புரியலைங்க. அது சொல்லி நிறைய சிரித்தோம். எதுக்கு சிரித்தோம், என்ன ஃபன் பண்ணோம், எதுவுமே தெரியல, என்னென்னமோ பண்ணோம். ஆனால் டோட்டல் டே ஒர்த். கொஞ்ச நேரம் தான் இருந்தாலும் வண்டர் வேர்ல்டில் நிறைய ரைட்ஸு போக முடியலைங்க, அவ்வளோ கூட்டம். ஆனால் இன்னொரு நாள் கன்ஃபார்மாக மார்னிங் டு நைட்டு வரைக்கும் இருக்கணும், ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே. அப்போ தான் எல்லா ரைடும் போயிட்டு என்ஜாய் பண்ண முடியும். அதுதான். அங்கே ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, சீஸ் ப்ரெட் ஆம்லெட். அங்கேயும் ஒரு ஃபன்னு. கடைக்காரங்கிட்ட போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ப்ரெட் ஆம்லெட்டும் வேணும்னு சொன்னேன். அவர் சிக்கனா சீஸான்னு கேட்டார். நான் வெஜ்ஜுன்ட்டேன். அந்த அளவுக்கு அவுட்டாக இருந்தேன் நான். இத்தனைக்கும் எதுவுமே பண்ணலை. இவங்க கூட சுற்றி நானும் அறிவெல்லாம் சோர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ முடியல, இப்போவே வயிறு வலிக்குது சிரிச்சிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆமாம், டின்னர் சாப்பிட தட்டுக்கடை மாதிரி ஒரு அங்கே தான் போனோம். சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். அவன் என்னை ட்ராப் பண்ணான் சரு. அப்புறம் சரு அவங்கள குரோம்பேட்டில் ட்ராப் பண்ண போயிட்டான். வீட்டுக்கு வந்து
துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு குளிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டாங்க, யாரும் பே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பே பண்ணலை. அப்புறம் பார்த்தா கால் பண்ணி கேட்டால் யாருமே பே பண்ணல. எனக்கு நிம்மதியே இல்லை. நான் குளித்த உடனே வண்டி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். போனால் அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு கும்பல் வந்து சாப்பிட்டுட்டு பே பண்ணல அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாயிடுச்சு. உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். அதனால தான் நான் பண்ணலை. ஞாபகம் வந்தனால தான் வந்தேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்தேன். ஐயோ, நிம்மதியே இல்லை. மைண்டை வந்து ஒருத்தவங்களோட காசு நம்ம அது தெரியாமல் கூட அது பண்ணக்கூடாது. அது சரியில்லை. எனக்கு அந்த இது வேண்டவே வேண்டாம். சாப்பிட்டது என்னமோ ஒரு நைஸ் தோசை தான். நான் இங்கே என்னமோ தான் கல் தோசை, முட்டை தோசை அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்டாங்க. அப்பாடா. அப்புறம் வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டு கூகுள் ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு சார் வந்துட்டானெல்லாம் கேட்டுட்டு அக்காவோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டிக்கர் போட்டுட்டேன். செம்மையாக ஒரு ஸ்டெப்பு போட்டா. அப்பப்பப்பப்பா, அதுக்கு அந்த ஸ்டெப்புக்கே நான் ஃபேனு. பல்லானதே சாங்க்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டுட்டேன். ஐயோ, சான்ஸே இல்லை. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபன்னு. நாளைக்கு என்னென்னா, நான் தான் எந்திரிச்சிட்டு சரவணை கூப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணும். குரோம்பேட் வரைக்கும் போய் இவங்க 2 பேரையும் பிக் பண்ணிவிட்டு ஒரு சுற்றணும். தனுஷியாவுக்கு 23 தான் ஏஜ். ஆனால் அப்படியே அவங்க 23லேயே அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. பரவாயில்ல. என் அக்கா இப்போ 36, அவங்களும் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க தெரியல. ஐயோ, இடையில ரோபி எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தா. ரொம்ப மிஸ் பண்ணேன். ரோபி இருந்தால் என்னை வளைச்சி ஃபோட்டோ எடுத்திருப்பா, ரசிச்சிருப்பா. அவள் கூடயும் நிறைய சிரிச்சிருக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். டான்ஸ் ஆடியிருப்பா, ஸ்டெப்பு போட்டிருப்பா, ட்ராம்பல்லாம் குதிச்சு எல்லா ரைட்லேயும் குதிச்சிருப்பா. சான்ஸே இல்லை. ரோபி ரொம்ப மிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ரோபி கூடயும் போகணுன்னு தோணுச்சு. செம்மடேங்க, சவுண்டே போச்சு. அந்த அளவுக்கு சிரிச்சிட்டேன். ஹாப்பி டேடா.